அவர்களும் எதுக்கு அமர்ந்து உள்ளார்? எப்படி தெரியுமா? இந்த மாரியம்மன் சாமி திருவிழா முன்னிட்டு ஒரு நைட்டுக்கு ஒரு கூத்து நடிக்க வச்சிருக்காங்க. எப்படி? சக்தி காளியம்மன் விநாயகர். ஆமா. அது மட்டும் இல்லை, சரி, இன்னும் ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த ஐப்பசி மாத திருவிழாவை முன்னிட்டு திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி இன்று ஆண்டவ மகிமையை வழிபெற வேண்டும். அவருடைய மகிமையை வழிபெற்றால் என்று என்றும் ஓங்கி வளருமா தன்னுடைய குடும்பங்கள். அதற்காக இங்க அமர்ந்து உள்ளார். ஏனென்றால் பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. ஒருவர் ஒரு துணி பாவம் செய்துதான் இருக்க வேண்டும். இந்த பாவத்தை தொலைக்க வேண்டும் என்றால் எங்கு செல்ல வேண்டும்? திருப்பதி போகிறார்கள், இன்னும் பழனி போகிறார்கள், இன்னும் பல போன்ற ஆலயத்துக்கு போகிறார்கள். அங்கெல்லாம் போய் ஒரு இரவு அமர்ந்து அந்த பொன் போன்ற பூமியில் அமர்ந்தால் இந்த பாவம் எல்லாம் தொலைந்து விட்டு புண்ணியம் தேடி வருமா? அதற்காக பல ஆலயங்கள் போகிறார்கள். அது போன்று நம்ம ஊரிலே அமர்ந்து உள்ளது இந்த காளியம்மன். பல அவதாரம் கொண்ட பத்திரகாளி, ருத்ரகாளி, கருகாளி, செங்காளி, இப்படி சொல்லக்கூடிய மயானகாளி என்று சொல்லக்கூடிய பல போன்ற அவதாரம். இந்த அவதாரத்தில் ஒரு அவதாரமாக சக்திகாளி அமர்ந்திருக்கிறது. இந்த சக்திகாளி திருவிழாவை முன்னிட்டு இன்று அமர்ந்து உள்ளார். இந்த இடத்திலே இந்த பாவம் எல்லாம் தொலைய வேண்டும். அந்த ஆலயமாக இருந்து அமர்த்த அனைவருக்கும் பாவம் தொலைத்து புண்ணியம் வர வேண்டும். ஆண்டவ மகிமை பெற வேண்டும். அதற்காக இந்த தெருக்கூத்து ஒரு நினைத்து அரங்கேற்றம். இந்த தெருக்கூத்து என்பது என்ன தெரியுமா? ஒரு புனிதமான கதை. அதாவது நல்லத்தை எடுத்துக்கொண்டு கெட்டத்தை நடத்தி முடித்து விட்டால் நல்லத்தை நடக்கும் என்று சாதுவார்கள் கூறப்பட்டது. அதற்காக இந்த தெருக்கூத்து பகுதியில் ஆட முடியுமா? ஆட முடியாதுங்க. ஏனென்றால் கருக்குருவி, காக்கா இப்படி பல போன்ற சத்தங்கள் எல்லாம் கேட்குமா? இந்த சத்தம் எல்லாம் கேட்டால் யாருக்குமே புரியாது. அதற்காக இந்த இரவு என்று சொல்லக்கூடிய சோழங்க நாடகம், இந்த தெருக்கூத்து மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணால வந்தது ராமாயணம், இன்னும் சொல்லக்கூடிய சிவபுராணம், சத்திய புராணம், விநாயகர் புராணம், இன்னும் வீர வன்னிய புராணம் என்று சொல்லக்கூடிய பல திதிகாதிகள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த நடைபெற்றது சிவபுராணம் ஒரு பகுதியாக. இந்த நாடகம் என்ன? இன்னைக்கு நாடகம் என்ன? பத்மாவதி நரபலி, மகதத்த பத்தாவிவேகம், இன்னும் பரிசூரமதம், இப்படி உள்ள நாடகம். ஆனா இங்க அமர்ந்திருக்கிறார்கள் ஆற்றல் சபை 101 1000 ஒன்றாம் விழுவர். அவர் சொன்ன வாய்மொழி நிற்க ஆடி பாடி பேரெடுக்க அகிலத்தில் யாராலையும் முடியாது. சித்தருவை 8 நபரை நம்முடைய அதாவது வெள்ளி மேல சேர்ந்த இன்னும் காளியம்மன் கலைவாணி நாடகம் என்ற சார்பாக இங்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாகவும் சின்ன கலைஞருக்கு சிங்கார மேடை வண்ண முகத்தோற்ற வந்த சபைக்கு அலுவலருக்கும் நம்முடைய உத்தான முதல் வணக்கத்தை நந்திக்காவலா. அப்படி இருப்பினும் இந்த சபைக்கு வருகின்ற பொழுது என்னுடைய பேர் என்ன, நான் செய்யக்கூடியது என்ன தெரியுமா? விளக்கம் தெரியும்.
மழு துடு கபால ஏந்தி சரி உத்ராச மாலை அணிந்து ஆமா சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சரி சிவன் என்றால் சக்தி இல்லை, சக்தி இல்லை இப்படி போன்று ஆமாங்க கால கால கங்கால கரிகால மூர்த்தி சரி நீல ரகுணி நிமோதன சாமசிவன் சந்திரசேகரன் ஆமா மால் மழு துடு கபால உத்தராச மாலை அணிந்து சரிங்க ஐயா சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை, ஆமா சக்திக்கு இடமாகத்தை கொடுத்து சரி நானோ பரமேஸ்வரன் ஓ பரமேஸ்வரன் ஆதி கைலாசவாசன் சரிங்க ஐயா இப்படி சொல்லப்பட்ட ஆமா இந்த கைலாய தாண்டு பிற்பருமாக வரக்கூடிய ஆமாங்க சிவபெருமானே நானே. ஓ சிவபெருமான் ஆமா சரிங்க ஐயா அப்படி இருப்பினும் இருந்து போதும் நான் செய்யக்கூடிய வேலை என்ன என்ன வேலைங்க ஐயா தெரியுமா? சொன்னா தெரியுங்க சொல்லுகிறேன். படைக்கப்பட்டது 12 லட்சம், ஆமா ஊறப்பட்டது 9 லட்சம், சரிங்க ஐயா நடக்கப்பட்டது 4 லட்சம். உண்மைதான் இப்படி பல போன்ற ஜீவ இனங்களுக்கு ஆமா எருவுக்கடை யாழுமாறு ஈண்டு சொல்லக்கூடிய சரி 8000 ஜீவ வேதத்துக்கும் உண்மைதான் படி அளக்கக்கூடிய வேலை என்னுடைய வேலை. ஓ உலக 56 தேசத்துக்கு படி அளக்கக்கூடிய வேலை உங்க வேலை. உண்மை. சரிங்க ஐயா நான் படி அளக்கவில்லை என்றால் ஆமா எல்லா பசியும் பட்டினியோட வாடி விடுவார்கள். ஐயா ஏ, உலக 56 தேசத்துக்கு படி அளக்குன்னு சொல்றீங்களே ஏ, அது வெங்கல படியா இல்ல அது பித்தள படியா இல்ல முரத்துல தான் படி அளப்பங்களா? சரியான கேள்வி கேட்கிறாய். சித்துள்ள நந்திக்காவலன் ஆமாங்க ஐயா எனக்கு மட்டும் தான் புத்து இருக்குது. பார்க்கின்ற பொழுது தெரிகிறது. சரி எப்படி தெரியுமா? நான் அளப்பது சரி வள்ளத்துல கிடையாது, படியில கிடையாது, முரத்துல இல்லை. அப்புறம் ஐயா நான் அளப்பதோ நேனப்படி. ஓ நேனப்படி. ஆமா யார் யாருக்கு எப்படி படி அளக்க வேண்டும் என்று நேனத்தால் அறிந்து அவங்களுக்கு நான் படி அளிப்பேன். இது பெரிய இடத்து சமாச்சாரம். அது மட்டும் இல்லை. எப்படி தெரியுமா? எப்படிங்க? ஒருவர் சரி சிறிய விவசாயியாகப்பட்டவர் ஆமா கலனையை உழுத்து சரி பயிரிடுகள் செய்து ஆமாங்க இந்த பயிரிடுகள் அதாவது விளைவிக்கல் வருகின்ற பொழுது சரி என்ன நினைப்பார்? ஆமா ஆண்டவனுடைய சிவபெருமானே மழை பெய்ந்தால் ஆமா இந்த நெல்மணி பொன்மணியாக விளைந்துவிடும். ஆமாங்க அப்படி விளைந்து விட்டால் சரி என்னுடைய குடும்பத்தில் மக்கள் பிள்ளையோடு உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுவோம். ஆமா இல்லை என்றால் இந்த பயிரை காஞ்சி விட்டால் நாங்களே காஞ்சி விடுவேன் சாமி ஆமாங்க அப்படி என்று நினைப்பார்கள். ஏங்க மத்தலகர அது போன்று நம்ம வீட்டுல ஆமாங்க நம்ம காடு 2 ஏக்கரா காயுது. கண்டிப்பா என்ன தெரியுமா? மழை பெய்யுங்க வேயம். எப்படி தெரியுமா? சரி அதனால அவங்களுடைய எண்ணத்தை ஆமா அறிந்து சரி அவங்களுக்கு நான் படி அளக்க வேண்டும். நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்லை. ஆமா சிறிய ஒரு சரி தொழிலாளி ஆமா அவ என்ன செய்வார்? எப்படி 1 லட்சம் 2 லட்சம் செங்கல் அறுத்து ஆமா அந்த செங்கலின் சூளைகளை வேக வைப்பார். சரி அந்த செங்கலை வித்து ஆமா நான் சில கல்லை அடித்து விடுவேன். ஆமாங்க ஆனால் எனக்கு மழையே வரக்கூடாது. சரி அப்படி மழை பெய்ந்தால் ஆமா இந்த செங்கல் வேகாது, ஆஹா நான் கடன் அடிக்க முடியாது என்று ஆமா சிறிய தொழிலாளி சொல்வார். சரி அப்படி சொல்லுகின்ற பொழுது அப்படி சொல்லுகின்ற பொழுது சரி அவர் அறிந்து ஆமா நான் என்ன செய்வேன்? எப்படிங்க? அவருக்கு எண்ணத்தை அறிந்து ஐயா நான் மீண்டும் அவருக்கு படி அளிப்பேன். உங்களுக்கும் உண்மைதான். சரிங்க ஐயா அது மட்டும் இல்லை. என்னுடைய தேவி சரி உமா பார்வதி ஆமா ஆதி சத்தியானவள் சரி என்னிடத்தில் ஒரு கேள்விகள் கேட்டார். எப்படி ஐயா? எப்படி தெரியுமா? சாமி நீ செய்வது ஆமா குற்றமே என்று என்னிடத்தில் கேட்டது. சரி
நான் செய்வது என்னடி குற்றம்? எப்படி? என்ன தவறுகள் செய்து விட்டு ஐயா, அந்த தவறுகளை குற்றத்தை சொல்லடி. ஆமா. அப்படி என்று சொல்லி அந்த நேரத்தில் என்னுடைய மனைவி என்ன செய்தால் தெரியுமா? எப்படி? ஒரு சிறிய கட்டெருமைகள் பிடித்து ஆமா, ஒரு தங்க செம்மலில் அடைத்து சரி, முந்தான சேரியால் முடி போட்டு வைத்து விட்டால். சரி ஐயா. அப்படி முடி போட்டு வைத்து விட்டு யாரு உடுத தேவி? ஆமா, எருமக்கடை 7 முறை ஈடு சொல்லக்கூடிய எல்லா சேவர்களுக்கு படியெடுத்து விட்டு வந்து. ஆமாங்க. அப்படி வருகின்ற பொழுது ஐயா, ஆனா என்னிடத்துல கேள்விகள் என்ன? எப்படி? எல்லா ஜீவத்துக்கும் படியெடுத்து விட்டீர்களா? ஆமா அப்படின்னு கேட்டான். சரிங்க ஐயா. நான் சொன்னேன், எல்லா ஜீவ இனங்களுக்கும் படியெடுத்து தான் நான் வருகிறேன். கண்டிப்பாங்க. அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒருவருக்கு மட்டும் நீ படியெடுக்கவில்லை, யாருக்கு? நீ செய்வது தவறாகி விட்டது என்று சொன்னார். ஓ, உனது தேவையாகப்பட்டவன். ஆமா, சரிங்க ஐயா. யாருக்கு நான் படியெடுக்கவில்லை? யாரு? இதோ தங்க செமடியிலே முந்தான சேவல் முடி போட்டு வைத்திருக்கின்றேன். ஆமா, ஆனா இந்த சிட்டு எறும்புக்கு நான் படியெடுக்கவில்லை. சரி, அப்படி என்று என் தேவி சொன்னார். உண்மைதான். அந்த செமடியை திறந்து அங்க இருக்கக்கூடிய கட்டை சிட்டு எறும்புகளை பார். சரி, அப்படி என்று கூறினேன். அந்த நேரத்தில் என் தேவி என்ன செய்தார் தெரியுமா? எப்படி? தங்க செமடியை வெளியே எடுத்து அந்த மூடியை திறந்து பார்க்கின்ற பொழுது சரி, அந்த சிட்டு எறும்பு வாயுக்குள்ளே ஆமாங்க, சிறிய தானியங்கள் கடித்துக் கொண்டிருக்கிறது. சரி அப்படி இருக்க ஐயா, இப்படி போன்ற தீவ இனங்களுக்கு நான் படியெடுத்து விட்டேன். ஆமா, அது மட்டும் இல்லை. எப்படி? இன்னொரு விஷயங்கள் என்ன தெரியுமா? என்னங்க ஐயா? நான் ஏறுவதோ சரி, அக்காலை அக்கா ஏரியா. அட மானகட்ட சிவபெருமானே, போய் எங்க என்ன விவசாயம் இல்லையா? உனக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். அக்கால யாரோட குழந்தையா? அக்காலை சரி, அது மட்டும் இல்லை, அம்மானை கை கொள்வேன். அம்மால கையில போட்டுக்குவ. இன்னும் விளக்கம் புரியவில்லை. இல்ல, உலக 56 தேசத்துக்கும் படியளக்கக்கூடிய பரம கடவுள் பேரு தான். உண்மைதான். அக்கால ஏறுவ, அம்மால கையில போட்டு கொண்டேன். அது மட்டும் இல்லை, சொற்பால சொருவுவேன். நீங்க தெரியுமா எப்படி? ஐயா, இதுக்கு என்ன விளக்கம்? என்ன தெரியுமா? எப்படி? நான் ஏறுவது காளை வாகனம். ஓ, ஏறக்கூடிய வாகனமும் காளை வாகனம். உண்மைதான். சரி, காளையில் நான் படியளக்க போவதனால், ஆமா, அது காலையில் ஏறுவதனால் சரி, அக்காலை ஏறுவேன். காலையில் ஏறுவதனால் அக்காலை மீதில் ஏறுவேன். சரிங்க ஐயா, அது காளை வாகனம். காளை வாகனம். அது மட்டும் இல்லை, மானை கை கொள்வேன் என்றால் சரிங்க, என்ன கதை? நான் எடுப்பதோ ஆசானம். சரி, புள்ளிமான் ஆசானம். புள்ளிமான். ஆமா, சரி, மானை கை கொள்வேன் என்றால் ஆமா, இந்த புள்ளிமான் ஆசானத்தை சரி, என் தோளிலே மாட்டிக்கொள்வேன். இப்படி மாட்டிக்கிட்டே தெரியும், ஒரு நாளைக்கு போலீஸ் வச்சுதான் போகுது. அது மட்டும் இல்லை, சொற்பாலே சொருவேன் என்றால் என்னங்க ஐயா? காலையிலே தாளமானம் செய்துவிட்டு சரி, நான் விபூதி எடுவது வழக்கம். ஓ, விபூதி. உண்மைதான். சரி, சுருக்கு பையில் அந்த விபூதிகளை வைத்து ஆமா, நான் எடுத்து சரி, நெற்றியில் இடுவதற்காக நானும் வைத்திருப்பதோ, சரிங்க, அதாவது சுருக்கு பையன் தான் சொற்காலே சொருவே. சரிங்க ஐயா. புரிந்தாய விளக்கத்தை? இப்பதாங்க புரியுதுங்க கடவுளை. புரிந்து விட்டது. ஆமா, அது மட்டும் இல்லை, விளக்கத்தை சொல்லுகிறேன். சரி, Hallelujah.
கேள்விகள் எப்படி தெரியுமா? அதுக்கு என்ன விளக்கம்? என்ன என்றால், சரிங்க. நான் அணிந்த நடப்பதோ பாத கொரடு. பாத குருடு. சரிங்க. பாத கொரடு. சரிங்க ஐயா. நான் அணிந்து இருப்பதோ ஆ, ஆளவதோ சரி. கைலை நாடு. கைலை நாடு. உண்மைதான். இரண்டுங்க. இரண்டாக விட்டதா? ம். மூன்றாவது சரி. ஏறுவதோ காளை மாடு. காளை மாடு. உண்மைதான். மூணாச்சுங்க ஐயா. ஏத்துவதோ சரி. திருவோடு. திருவோடு. உண்மைதான். 4. அது மட்டுமில்லை, ஆ, நான் படுப்பதோ சுடுகாடு. சுடுகாடு. சரிங்க. புரிந்து விட்டதா? 5. 2 என்ற விளக்கத்துக்கு சரிங்க. 5 ஆகி விட்டது. ஆமா. ஆனாலும் ஆ. எப்படி? இவரு சுடுகாடுல தான் வந்தாரு. ஆனா மேல மட்டும்தான் திருநீர் அடிச்சுக்கிறாரு. ஆனா கீழே சாம்பல் 10 லேட்டுங்க. இல்ல உள்ள ஒரு பணம் எரிஞ்சிருக்குது. அப்படி பூசி போயிரு. நந்திக்காவலா எப்படி சரி. நான் இருந்தாலும் இருந்து போதும். ஆனா ஐயா. எதமக்கரை யானுமதி இது சொல்லக்கூடிய என்னாரு தீப வேலைக்கு நான் படியளக்க போவேன் என்றால் சரி. சக்தியில் என்றால் சிவன் இல்லை, சிவனில் என்றால் சக்தி இல்லை. ஆமா. நான் அழைத்ததான் அப்படி அப்படி இருந்தாலும் சரி. சொல்லுகிறேன். கங்கையில் தன் மீது வைத்தேனாக எல்லா அடியும் இப்ப அடிச்சுட்டா காத்தாலுக்கு எந்த அடி அடிப்ப? சரிங்க. ஏனென்றால் ஐயா. இந்த கங்கை சரி. என் தலைக்கு சிரமீதுக்கு எப்படி வந்தது? எப்படி ஐயா? நான் திருமணம் செய்தவளா? ஆமா. இல்ல கங்கை எப்படி வந்தவள்? எப்படி? அப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? சொன்னதாங்க தெரியும் ஐயா. எப்படி தெரியுமா? ஆ, அதாவது ஆ. இந்த உலக பிரபஞ்சத்திலே சரி. ஆறு ஓடை கொள குட்டைகள் எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை. ஆமா. சரி. மாடு என்று மழை பொழிந்தால் ஆமா. தண்ணி அங்கங்க ஓடி வரும். அதாவது தண்ணி கீழேயாக பூமி மண்டலத்திலே இழுத்து விடும். அப்படி இருக்க செத்தவர்கள் மூதாதி என்று சொல்லக்கூடிய அஸ்திகளை கரைக்க வேண்டும் என்றால் எங்கேயுமே பெத்தவளே கம்முனு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகணும். கம்முனு அப்புறம் பேசிக்கிறேன். ஒருத்தவர் மூந்தாடி விட்டால் அந்த செத்தவர்களை எரித்தால் இந்த அரிசி கரைப்பதற்கு ஓடங்குட்டிகள் ஆறு கிடையாது. ஆமாங்க ஐயா. இந்த ஓடு கிடையாது. சரி. இப்படி எல்லாம் ஏகிக் கொண்டிருக்கிறது. உண்மைதான். இந்த உலக பிரபஞ்சம் எல்லாம் சரி. இதெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா. அதனால பகீரத மன்னன் பகீரத மன்னனாகப்பட்டவர் கங்கையை நினைத்து
2011 ஆண்டு தவம் இருந்து கொண்டிருக்கிறார். ஆமா. எதற்கு தெரியுமா? என்ன காரணம்? இந்த மூதாதைகளை அஸ்தி கரைக்க வேண்டும், சரி. எங்க பூமிக்கு வர வேண்டும், சரி. அப்படி என்று 2011 ஆண்டுகளாக தவம் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஐயா இந்த தவத்தை மெச்சத்தை கொண்டு சரி 33 கோடி தேவர்களும் உண்மைதான். 8000 ரிஷிமார்களும் தவிட கந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சரி. அனைவர்களே இந்த கங்கை இடத்திலே முறையிட்டோம். ஆமா. எப்படி தெரியுமா? ஐயா நீ வானத்திலிருந்து சரி மழையா பொழிந்து கொண்டிருக்கிறாய். ஆமா. ஆனா இங்க இருக்கக்கூடிய அஸ்தி கரைக்க முடியவில்லை. சரிங்க. இங்கே 6 ஓடைகளாக போக வேண்டும், ஆமா. குளங்களாக நிறைய வேண்டும், அப்படி என்று சொன்னோம். சரி. அப்படி சொல்லுகின்ற பொழுது எப்படிங்க? கங்கை சொன்னது, எப்படி ஐயா? நான் வானத்தில் இருந்து பூமிக்கு இறங்கி வந்த பூலோகம் தாங்கமா, தாங்காது. இந்த பூலோகத்தை யாராவது ஏற்று பிடிக்க முடியுமா? ஆமா. அப்படி என்று கங்கா கேட்டது. அப்படி கேட்கின்ற பொழுது ஐயா அப்போ ஒவ்வொரு தேவர்களையும் கேட்டுக்கொண்டு வந்தார்கள். சரி. இந்த கங்கைய தாங்குவது சக்தி யாருக்கு இருக்கிறது? ஆமா. அப்படி என்னுடைய மைத்துனர் விஷ்ணு கிட்ட கேட்டார். ஐயா என்னால இது தாங்க முடியாது என்று சொன்னார். சரி. பிரமையிட கேட்டார். எப்படிங்க? பிரமண முடியாது என்று சொல்லிவிட்டார். உண்மைதான். இந்த 33 கோடி தேவர்களை யாராலையும் முடியவில்லை. சரி. யாராலும் முடியாது இருப்பதனால் ஐயா என்னிடத்தில் கேட்டார்கள். எப்படிங்க? எப்படி தெரியுமா? சிவபெருமானே, சரி. இந்த உலக பிரபஞ்சத்துக்கு படியெடுத்துக் கொண்டிருக்கிறாய். ஆமா. இந்த கங்கையை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறதா? சரி. அப்படி என்று கேட்டார்கள். ஆமா. அப்ப நான் என்ன செய்தேன்? என்னங்க ஐயா? இந்த கங்கையை நான் தாக்கிக் கொள்வேன். சரி. அப்படி என்று நான் சொல்லி, ஆமா. அப்ப நான் என்ன செய்தேன்? ஐயா இந்த உலக பிரபஞ்சம் அழக சரி. என்னுடைய சடுகளை விரித்து ஆமா. அப்படி ஒரு பிரபஞ்சமாக பூமியாக ஆகினேன். சரி. எப்படி? பூமியாக. உண்மைதான். அப்படி இறக்கி விட்ட உடனே சரி. இந்த உலக பிரபஞ்சம் எல்லாம் ஐயா என் தடையை விரித்து ஆமா. அப்படி உலகமாக தடையா என்னுடைய முடிகளாக இருந்தது. சரி. அப்படி முடிகளாக இருக்கின்ற பொழுது உண்மைதான். அந்த நேரத்தில் மேல இருந்து ஆகாயத்திலிருந்து சரி. கங்கை கீழே இறங்கினது. ஆமாங்க. அப்படி இறக்கின்ற பொழுது சரி. நான் என்ன செய்தேன்? எப்படிங்க? என் தடையால சுற்றி முகத்தையும் மட்டும்தான் வெளிவிட்டி. சரிங்க. யார நீங்க? ஆமா. சரிங்க. கங்கை முகத்தை மட்டும்தான் வெளிவிட்டி. ஆமா. அப்ப நான் என்ன சொன்னேன்? என்றா, என்னுடைய சடமீதில் அமர்ந்திருக்கிறாய். சரி. என்னை மீறி நீ எங்கேயுமே போக முடியாது. ஆமா. இந்த உலக பிரபஞ்சத்துக்கு மழையா பொழிய வேண்டும் என்றால் ஒரு முடிக்கால் தவணை. ஆமா. எப்படி? ஐயா ஒரு முடி இருக்குது பார்த்தாயா? சரிங்க. இந்த முடிக்கால் தகுதியாகத்தான் இந்த பூமியில் இருக்க வேண்டும். ஆமா. அப்படி என்று நான் கட்டளையிட்டு, சரி. சாமி ஐயா உன்னிடத்தில் நான் கட்டுப்பட்டு விட்டேன். உண்மைதான். நீ என்ன சொல்லுகிறாயோ சரி. அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு இருப்பேன். ஆமா. அப்படி என்று சொல்லி யாரு கங்கா சொன்னது. சரி. அதனால ஐயா அந்த முடிய, அதாவது ஒரு முடி தகுதியாக ஆமா. கங்கை கீழே இருக்கிறது. சரி. அப்படி கீழே இறக்கின்ற பொழுது இந்த கங்கை எப்படி போகிறது தெரியுமா? சரி. கங்கை, ஆமா. யமுனை, கோதாவரி, சரி. நர்மதா, காவேரி, ஆமா. இப்படி சொல்லக்கூடிய கிருஷ்ணா நதி என்று சொல்லக்கூடிய சரிங்க. 7ஆக பிரிந்தது. ஆமாங்க. 7ஆக பிரிக்கின்ற பொழுது உண்மைதான். 6 நதிகள் சரி. கிழக்கு நோக்கி செல்லுகின்றன. 6 நதி கிழக்கு நோக்கி. உண்மைதான். நர்மதா என்ற நதி மட்டும் மேற்கு நோக்கி செல்லுகின்றன. சரிங்க. இப்படி போன்று ஐயா கங்கையை தலை மீது வைத்து ஆமா. நான் அடக்கிக் கொண்டுவேன். சரிங்க ஐயா. தெரியுமா? இப்பதானே தெரியுதுங்க. இந்த உலக பிரபஞ்சத்துல ஆஹா. இப்படி இருக்க. சரி. என் தேவையளித்தவா சொல்லிவிட்டு நான் யாருங்க? பார்வதி. என்னுடைய வேடத்தை பாராட்டி சரி. அன்பளிப்பளித்திருக்கிறார். ஆமா. எந்த மகமானால் தங்க மகமாகி சரி. இந்த ஆண்டவனுடைய அம்மா ஆதி பராசக்தி சொல்லக்கூடிய ஆமா. சக்தி காளியம்மனுடைய அருள் பெற்று சரி. அவர் செய்த தொழில்களும் குடும்பங்களும் என்றென்றும் ஓங்கி வளர்படியாக ஆண்டவனுடைய நம்முடைய அருமைக்கும் பெருமைக்கும் பிரிந்த சரி. அரும நண்பர், அரும அண்ணனாகம், சரி. இப்படி பல பேர் தொண்டர், உண்மைதான். செல்வம் என்று சொல்லக்கூடிய கற்போர் வெள்ளாரப்பட்டி சேர்ந்த ஆமா. இன்னும் யூடியூப் சேனல், சரி. உலகம் என்று சொல்லக்கூடிய ஆமா. தமிழ்நாடு மட்டும் கிடையாது. சரி. போகாத நாடு கூட இந்த யூடியூப் சேனல்ல போக்குறது. ஆமா. நாம இங்க நடத்தக்கூடிய நாடகம் சரி. அவங்களுக்கு புரிந்தவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் ஆமா. வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க போமாங்க. உண்மைதான். அப்ப எங்க வீட்டுக்கு போயிருக்கோம். வீட்டுக்கு போயிடும். இருக்கட்டும். இப்படி பல போன்ற நகரத்தில் இருந்தோம், சரி. பல போன்ற நாட்டில் இருந்தோம், உண்மைதான். நம்மளுடைய சரி. நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஐயா இந்த நாடகத்தை வெளிப்படுத்தி சரி. கையால எடுத்து ஆமா. யூடியூப் சேனல் என்று சொல்லக்கூடிய சரி.
திருமண பக்கமெல்லாம் என்னென்ன நடக்கிறது என்று எடுத்துக் கொண்டிருக்கிறார். உண்மைதான் அவர் ஐயா. நம்முடைய சரி கலைக்குழுவின் சார்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தாய் உள்ளங்களும் தந்த உள்ளங்களும் அவங்க சார்பாகவும் அவருடைய செய்ய தொழில்களும் அந்த யூடியூப் சேனல் இன்று மீண்டும் பெருக வேண்டும். இந்த உலகத்திலே இவருக்கு புகழ் வர வேண்டும், புகழ் பெற்று இருக்க வேண்டும். அப்படி என்று ஆண்டவனை பிரார்த்திக்கலாம்.